Good morning, friends. I am really very happy to meet again through this video lecture. In these video lectures, we are going to discuss something relating to how to prepare the accounts for the insurance companies, and more particularly for the general insurance companies. And you know that I am Dr. M. Selvakumar, Head, PG and Research Department of Commerce, Ayanadar Janaki Hemal College, Sivagasi. For the benefit of the students, I would like to give this lecture in bilingually, both English and Tamil. Okay, let us go to the video lecture on the insurance company accounts for general insurance companies. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. பிகாஸ் அவர் லைஃப் இஸ் full of uncertainties for human beings as well as the belongings of the human beings. மனிதர்களுக்கும் மனிதர்களுடைய உடைமைகளுக்கும் எப்போதும் தீங்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. மனிதனுக்கு என்ன சார் ரிஸ்க்கு? மனிதனுக்கு அவன் உயிர் தான் ரிஸ்க்கு. எவ்வளவு நாள் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு தெரியாது. திடீர்னு இறப்புங்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய ஒன்று. அப்போ மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இறப்பு அவனை சார்ந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ரிஸ்காக இருக்கும். அதே மாதிரி மனிதனுடைய உடைமைகளுக்கு தீங்கு ஏற்படலாம். தீயினாலேயோ திருட்டுனாலேயோ அல்லது ஒரு பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லும்போது கடல் மார்க்கமாகவோ தரை மார்க்கமாகவோ எடுத்து செல்லும்போது அவனுக்கு என்ன வரலாம் அப்படின்னா தீங்கு வரக்கூடிய அந்த பொருள்களுக்கு தீங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ to safeguard against these unexpected risk for the human beings and the belongings of the human beings, generally we take the insurance policy. Insurance policy or insurance is an agreement between the two parties. One is providing, the one party is providing that facility of the insurance to the people who needs that insurance. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்கை ஏற்றுக்கொள்வதாக ஒரு நிறுவனம் உறுதிமொழி அளிக்குமேயானால் அந்த உறுதிமொழி அளிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு பேர் இன்சூரர். யாருக்காக இந்த உறுதிமொழியை அவங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் இன்சூர்ட். நான் இருக்கிறேன், நான் இறந்தால் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய ஃபினான்சியல் லாஸ் அதை ஒரு நிறுவனம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் இன்சூரர், நான் இன்சூர்டு. இது எனக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய உடைமைகளுக்காக இருந்தாலும் சரி. ஏன் சார் அந்த இன்சூரர் அந்த ரிஸ்கை எடுத்துக்கிறாரு? அவருக்கு இதில் என்ன லாபம்? He take that risk for the premium.
மாதமோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு இன்சூர்டு யாரோட ரிஸ்கை எடுத்துக்கிட்டாங்களோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம்னு பே பண்ணணும். அந்த ப்ரீமியம் தான் அந்த இன்சூரருக்கு லாபம். ஜென்ரலாக on the basis of the nature of the risk. ஓகே, இன்சூரன்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஒரு ஹியூமன் பீயிங்குடைய லைஃபுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லைஃப் இன்சூரன்ஸு. லைஃப் இன்சூரன்ஸை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஹியூமன் பீயிங்ஸோட பிலாங்கிங்ஸ்க்கு நீங்கள் இன்சூரன்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸை இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. ஓகே, என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938, the Companies Act 1956, the General Insurance Business Act 1972, the Insurance Regulatory and Development Authority Act 1999, the Insurance Regulatory and Development Authority Regulations 2002. நம்ம நிறைய சொன்னோம். அதில் வந்து முதல்ல இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 and Insurance Amendment Act 2000. This is a mother act. And the last two, that is the Insurance Regulatory and Development Authority Act 1999 and Insurance Regulatory and Development Authority Regulations 2002. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDA போர்டு அப்படின்னு சொல்லி IRDA போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. எந்த ஆக்ட் மூலம் கிரியேட் பண்ணாங்க? IRDA ஆக்ட் 1999 மூலமாக கிரியேட் பண்ணாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரெகுலேட் பண்ணுறது. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2002. அந்த ரெகுலேஷன்ஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் எந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தான் நம்ம வந்து இங்கே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸுக்காக இருக்கட்டும், ஜென்ரல் இன்சூரன்ஸுக்காக இருக்கட்டும், both public and private undertakings are doing that insurance business in India. Public sector undertakingsல பார்த்தீங்க அப்படின்னா for life insurance corporation of India, they have 85% of market share in India in life insurance. அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா the Oriental Insurance Company Limited, New India Assurance Company Limited, National Insurance Company Limited and United India Insurance Company Limited. இவங்க 4 பேரும் வந்து public sector undertakings. They have a major share in the general insurance business in India. Apart from that, there are so many private players have a business in India in life insurance as well as the general insurance businesses in India. ஓகே, சரி. இப்போ IRDA வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பிஸ்னஸை கூறிய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ லெக்சர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்.
IRDA ரெகுலேஷன் 2002 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஷெட்யூல் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன் ஷெட்யூல் பி, the IRDA spelled the regulations for preparations of accounts for general insurance companies. Generally, the general insurance companies, they have to prepare the three important accounts every year. ஒவ்வொரு வருஷமும் அவங்க 3 ஸ்டேட்மெண்ட், 3 அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று ரெவன்யூ அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபார்ம் BRA அப்படிங்கிற ஃபார்மில் நமக்கு தெளிவாக IRDA ரெகுலேஷன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபார்மேட்டே கொடுத்துருக்குறாங்க, இப்படி தான் உங்களுடைய ரெவன்யூ அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்ம் BPL அப்படிங்கிற ஃபார்மில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் BS என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மூலமாக நாம் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ கண்டென்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு 3 ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த வீடியோ கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், எம்காம் அண்ட் BBA அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் இருக்கும். அந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ஜென்ரலாக கம்பெனி அக்கௌண்ட்ஸில், இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு மட்டும் இந்த வீடியோ கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே, ஹியர் யூ ஷுட் ப்ரிப்பேர் த அக்கௌண்ட்ஸ் as per the regulations given by the IRDA Regulations Act 2002. In the Regulation 2002 of IRDA, the accounts of the general insurance business should be prepared, okay, on the basis of the forms provided in the regulations. Okay, according to the regulations, there are 3 forms are available for preparations of final accounts. Under the banner of the final accounts, the general insurance business should prepare 3 accounts, that is a revenue account as per form BRA, and profit and loss account as per form BPL, and balance sheet as per form BBS. சரி, இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெவன்யூ அக்கௌண்ட் அப்படிங்கிறது, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே பிஸ்னஸ் லைஃப், எக்ஸோட லைஃப் ஒன்று தான், ஒய்யோட லைஃப் ஒன்று தான். அங்கே லைஃப் மட்டும்தான், ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் மட்டும்தான். ஆனால் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படி இல்லை. தெர் ஆர் the சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அந்த இன்சூரன்ஸ். அதில் ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது, மெரைன் இன்சூரன்ஸ் இருக்குது, பர்குலரி இன்சூரன்ஸ் இருக்குது, திருட்டு இன்சூரன்ஸ் அண்ட் கார்கோ இன்சூரன்ஸ் இருக்குது. Okay, there are so many subtypes of the insurances for general insurance business. அப்போ ஒரே கம்பெனி they can offer
the insurance products for fire, marine, and the burglary and some other type of insurances. இப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் தனித்தனியாக ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார் ஃபயர் இன்சூரன்ஸ், ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார் மெரைன் இன்சூரன்ஸ், ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார் பர்க்லரி இன்சூரன்ஸ், ரெவன்யூ அக்கௌண்ட் ஃபார் கார்கோ இன்சூரன்ஸ் அண்ட் லைக் தட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரெவன்யூ அக்கௌண்ட்டு. இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் லாஸ் கிடைக்கும். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி 3 இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று மெரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ். இப்போ இந்த 3க்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த 3 ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 3 ரெவன்யூ அக்கௌண்ட்டில் இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் சம் காமன் எக்ஸ்பென்சஸ், மெரைனா ஃபயரா பர்க்லரியான்னு கண்டுபிடிக்க முடியாத சில காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பர்டிகுலராக மெரைனுக்குரிய எக்ஸ்பென்சஸ் மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு போயிடும், ஃபயருக்குரிய எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் ஃபயருக்கு போயிடும், பர்க்லரிக்குரிய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பர்க்லரிக்கு போயிடும். காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த காமன் எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா along with the operational results drawn from the revenue accounts of the various general insurance products, we put together in the profit and loss account. அதை எல்லாத்தையும் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டு ஓகே ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். தென் இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தென் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஒரு பேங்கிங் கம்பெனிஸுக்கு தனியாக ஃபார்ம் இருக்கோ அது மாதிரி இங்கே பேலன்ஸ் ஷீட்டுக்கும் தனி ஃபார்ம் இருக்குது. இப்போ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட்டு தான், நாட் அக்கௌண்ட் ஃபார்மெட்டு. நம்ம ஏற்கனவே கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கிறோம். ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஷெடியூல்ஸ் படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா 15 ஷெடியூல் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஷெடியூல் நம்பர் 1 to 4 ரெவன்யூ அக்கௌண்ட்ஸுக்காகவும், ஷெடியூல் நம்பர் 5 to 15 11 ஷெடியூல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நமக்கு தேவை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ஷெடியூல் தேவையில்லை. ஓகே, அப்போ டோட்டலி ஹியர் பிஃபோர் ப்ரிப்பேரிங் the final accounts, here we have to first prepare the schedules. Totally here we have 15 schedules, 1 to 4 for revenue accounts and 11 to 15 that is 5 to 15 for balance sheet. ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு ஃபார்மெட்டை முதல்ல பார்த்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், எந்த ஃபார்மெட்டில் நாம் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணணும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ ஐஆர்டிஐ ரெகுலேஷன்ஸ் 2002 வேரியஸ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னோம் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்காக. பர்டிகுலராக அந்த ஃபார்மு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல பார்ப்போம். இப்போ இது வந்து ஃபார்ம் BRA. இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் அ ஃபார்ம் suggested by the IRDA for preparations of the revenue accounts of general insurance companies. இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபயருக்கு தனியாக, மெரைனுக்கு தனியாக, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஷெடியூல்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். 4 ஷெடியூல் ரெவன்யூ அக்கௌண்ட்ஸுக்காக. சரி, இப்போ ஷெடியூல் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஏர்ன்ட் நெட். அப்போ இந்த ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 4 ஷெடியூலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்,
ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ஷெட்யூல் 1 explains or finds what is the net premium earned during the particular accounting period. ஷெட்யூல் 2 பாருங்க, கிளைம்ஸ் இன்கர்டு. நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படின்னாவே சில முக்கியமான டேர்ம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து ப்ரீமியம். நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறோம், நம்ம ரிஸ்க்கை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதற்கு கைமாறாக நம்ம அவங்களுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறோம். இப்போ நமக்கு ஏதாவது ரிஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறோம், நம்ம பிளாங்கிங்ஸுக்கு ஃபயர் ஏற்பட்டு அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு அதனால் அந்த ஃபயர்னால் லாஸ் ஏற்பட்டதோ அந்த லாஸ் என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கிளைமாக என்ன பண்ணுவாங்க, செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ கிளைம் என்ன? இப்போ நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் இன்சூரன்ஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்கம், கிளைமுங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஓகே, சரி. அப்போ ஷெட்யூல் 2ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளைம் இன்கர்டை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஷெட்யூல் 3ங்கிறது கமிஷன். இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னாவே ஏஜென்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏஜென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், கமிஷன் கொடுக்கணும். ஓகே, அது ஷெட்யூல் நம்பர் 3. அண்ட் ஷெட்யூல் நம்பர் 4 இஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சரி, இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ்க்குரிய ஃபார்மை பார்த்தீங்கன்னாவே இதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க, ஏ அண்ட் பி. ஏங்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ஸ், பிங்கிறது ஃபுல்லாக என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். இங்கே 4 இன்கம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ப்ரீமியம் ஏர்ன், அதுக்கு மட்டும்தான் செட்டில், மற்ற இன்கமுக்கு செட்டில் தேவையில்லை. ஓகே, அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய அதிலிருந்து வரக்கூடிய இன்கம். தென் அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், அது. ஓகே, அப்போ மொத்தம் 4 இன்கம் நமக்கு இருக்குது. இந்த 4க்கு 1 மட்டும்தான் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் 2 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. சே எக்ஸாம்பிள் ஃபயர் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், அண்ட் தட் இஸ் மெரைன் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்கம் வந்தால் இங்கே வரும். மெரைன் இன்சூரன்ஸ் சம்மந்தமான இன்கம் இருந்தால் மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போடணும். ஃபயர் இன்சூரன்ஸ் சம்மந்தமான இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்கம் வந்தால் தென் ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போடணும். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்கம்மை எங்கே கொண்டு போயிடணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். எங்கே நம்ம வச்சுக்கக்கூடாது, இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. ஃபயர் ரெவன்யூ அப்படின்னா அந்த ஃபயர் சம்மந்தமான இன்கம் மட்டும்தான் இங்கே வரும். இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் whether this is related to marine or fire, then you can put that income in the profit and loss account and not in revenue accounts. That is very important. ஒரே பிஸ்னஸ் தான், ஃபயர் மட்டும்தான், there is no problem. எல்லா இன்கமையும் நீங்கள் இங்கேயே என்ன பண்ணிடலாம், ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஏ இஸ் ஃபார் இன்கம், அதை டோட்டல் பண்ணி டோட்டல் இன்கம் வச்சுக்கிறோம். அண்ட் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there is a claims incurred, commission and operating expenses. இந்த 3 respectively settled 2, 3, 4 இதெல்லாம் டோட்டல் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ டோட்டல் ஏ இஸ் அ டோட்டல் இன்கம், ஆப்ரேஷனல் இன்கம், டோட்டல் பி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? If A exceeds over, that is called as operational profit. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருந்தால் அது என்னது, ஆப்ரேஷனல் இன்கம். இன்கம் எக்ஸ்பென்சஸை விட கம்மியாக இருக்குது, பி அதிகமாக இருக்குது ஏயை விட, தட்ஸ் கால்ட் as ஆப்ரேஷனல் லாஸ். அதுதான் அந்த செட்டிலில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷனல் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், that is identified by comparing A and B. If A is over B, then it is operational profit, operating profit. If B is more than A, the difference is operating loss. Then some appropriations are there. Transfer to shareholders account, transfer to cost of fund reserve, and transfer to other reserves. Okay, இதெல்லாம் நம்ம அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரிசர்வ்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஜென்ரலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் முடியும் போது, ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ரவுண்ட் த கிளாக் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பப்ளிக் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் 1 இயர். நம்ம இப்போ அக்கௌண்டிங் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்டிங் இயர் எண்ட்ஸ் ஆன் 31st March எவ்ரி இயர். ஓகே, வருஷம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஜனவரியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எப்போ தான் முடியும், அடுத்த ஜனவரியில் தான் முடியும். மீன்வைல் த கம்பெனி க்ளோஸ் தேர் அக்கௌண்ட்ஸ் இந்த கம்மிங் 31st March. இப்போ ஜனவரியில் எடுத்தவர் மார்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ அவருடைய இன்சூரன்ஸ் பாலிசி க்ளோஸ் ஆகிருக்காது. ஆனால் அவர்கிட்ட நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவருக்கு நம்ம கிளைம் கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும், அடுத்த 31st January வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ அக்கௌண்டிங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ண பீரியடில் உங்களுக்கு அந்த பாலிசியிலிருந்து கிளைம் வருமா வராதான்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாலிசிஸுக்கு நீங்கள் ஒரு ரிசர்வ் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இப்போ எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிசர்வ் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அந்த ரிசர்வு நீங்கள் எவ்வளவு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 50% இருக்கணும். ஓகே, அது நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்சூரன்ஸ் டைப். 50%, 60% என்ன ஆகும், மாறும். அடிஷனல் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கணக்கிலே என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசர்வ்ஸ் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த ரிசர்வ்ஸை ப்ரீமியத்துலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரீமியம் இந்த செட்டில் நம்பர் 1 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ செட்டில் 1 மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. சரி, இப்போ செட்டில் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there is a premium earned. That's before that. நீங்கள் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன சார் இது ரீஇன்சூரன்ஸ், மறு காப்பீடு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, பப்ளிக்ட்ட இருந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் விருப்பப்பட்டால் இந்த இன்சூரன்ஸை வேறொரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் என்ன பண்ணிக்கலாம், ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ரீஇன்சூரன்ஸ் சீடட். நம்ம கம்பெனி பப்ளிக்ட்ட இருந்து வாங்கின இன்சூரன்ஸை வேறொரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதே பப்ளிக் இன்சூரன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறொரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரிஸ்க் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி நம்மளுடைய பாலிசி ஹோல்டர்ஸுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இது ரீஇன்சூரன்ஸ் சீடட். இதே மாதிரி வேறொரு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மகிட்ட என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியை நம்மகிட்ட ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட். அப்போ ரீஇன்சூரன்ஸ் சீடடுக்கு நாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் யாருக்கு பே பண்ணணும், பப்ளிக்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம பாலிசி ஹோல்டர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும், இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம பே பண்ணணும். இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இங்கே கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இங்கே 200 ரூபா வாங்குறாங்கன்னா அங்கே 180 ரூபா தான் இது இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. அப்போ அந்த 20 ரூபா நமக்கு என்ன ஆகும், லாபமாக இருக்கும். அதே மாதிரி வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மகிட்ட ரீஇன்சூரன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரீமியம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடடுங்கிறது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ்ஸு. ப்ரீமியம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடுங்கிறது நமக்கு இன்கம். அதே மாதிரி கிளைமை பொறுத்த வரைக்கும் ரீஇன்சூரன்ஸ் சீடட், கிளைம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடடுங்கிறது நமக்கு இன்கம்.
கிளைம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடுங்கிறது நமக்கு தட் இஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த ரீஇன்சூரன்ஸ் கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. கம்மிங் டு தட் இஸ் ஷெட்யூல் நம்பர் 1. நம்ம கடைசியாக டீட்டெயில்டாக எல்லாத்துக்கும் ஷெட்யூல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு கணக்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஃபார்ம்ஸுக்கு வந்து என்ன பண்ணலை, நம்ம ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கல. எல்லா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் புக்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷெட்யூல்ஸ் ஃபார்ம் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அல்லது நீங்கள் நெட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஷெட்யூல் நம்பர் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ப்ரீமியம் ஃப்ரம் டைரக்ட் பிஸ்னஸ். நாம் நேரடியாக பப்ளிக்லேருந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த ப்ரீமியம். தென் ப்ரீமியம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட். நம்மக்கிட்ட வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸு ரீஇன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ப்ரீமியம். இதை ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். நாம் ரீஇன்சூரன்ஸ் வேறு கம்பெனியில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பண்ணியிருந்தால் அதுக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணியிருப்போம்ல, அதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ முதல்ல ப்ரீமியம் நெட் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ப்ரீமியம் ஃப்ரம் பாலிசி ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஃப்ரம் ப்ரீமியம் கலெக்டட் த்ரூ ரீஇன்சூரன்ஸ், இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ப்ரீமியம் பெய்டு ஃபார் ரீஇன்சூரன்ஸை லெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் ப்ரீமியம் கலெக்டடு நமக்கு கிடச்சிடும். தென் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரிசர்வ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்கவுண்டிங் டேட்டில் அலைவாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிக்குரிய ரிசர்வ். ஆனால் அதுக்குரிய ப்ரீமியத்தை நம்ம முதலே வாங்கிடுவோம். அதுக்கு ரிஸ்க் வருமா வரலையான்னு நமக்கு தெரியாது. அதனால் அதுக்கு ஒரு ரிசர்வ் என்ன பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஜென்ரலாக அதில் 50 or 60% ஆஃப் த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிசீவ்டு. நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதில் 50 அல்லது 60% டிபெண்ட்ஸ் ஆன் த ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். ஓகே, இந்த ரிசர்வை நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ரிசர்வ் எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஜென்ரலாக அந்த ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ் அதை ஆட் பண்ணி க்ளோசிங் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரொவிஷன்ஸை கம்பேர் பண்ணி if the opening provision is greater than the closing provisions for unexpected risk, opening provisions அதிகமாக இருந்தால், இப்போ சே எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ப்ரொவிஷன் 80,000 இருக்குது, நம்ம க்ளோசிங் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்குறோம். க்ளோசிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து 50,000 இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ் 80,000 அண்ட் க்ளோசிங் ப்ரொவிஷன் இஸ் 50,000. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் 30,000 ப்ரீமியத்தோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் ஓப்பனிங் இஸ் கிரேட்டர் தேன் த க்ளோசிங் அன்எக்ஸ்பெக்டட் ரிசர்வ், தென் யூ கேன் ஆட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வித் த ப்ரீமியம் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ க்ளோசிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரீமியத்துலேருந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் வாட் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க். யூ ஜஸ்ட் கம்பேர் த ஓப்பனிங் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் அண்ட் க்ளோசிங் reserve for unexpected risk. If opening is more than the closing, then you can add the difference of the reserve with the premium. If the closing is more than the opening, then you can deduct the difference, okay, from the premium. Opening அதிகமாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிக்கோ, ப்ரீமியத்தோட ஆட் பண்ணிடுங்க. க்ளோசிங் அதிகமாக இருந்தால் டிஃப்ரென்ஸை ப்ரீமியத்துலேருந்து லெஸ் பண்ணிடுங்க. திஸ் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்ற ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, அப்போ இப்போ ஃபார்ம் ரெவன்யூ அக்கௌண்ட்ஸோட ஃபார்மை நம்ம பார்த்தாச்சு. 4 ஷெட்யூல். தெர் இஸ் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏ இஸ் ஃபார் இன்கம் அண்ட் செக்ஷன் பி இஸ் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஏ பி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் ஆப்ரேட்டிங் லாஸ். ஓகே, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்ப்போமா?
இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டை இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஷெட்யூல்லாம் ஒன்றும் நமக்கு கிடையாது. இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மெரைனு, ஃபயரு, தென் பர்குலரி அண்ட் சம் அதர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரெவன்யூ அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அதோட ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் முதல் இன்ஃபர்மேஷனே அதுதான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் ஆப்ரேட்டிங் லாஸ் ஆஃப் the various general insurance products. That is operating profit or loss of fire insurance, operating profit or loss of marine insurance, operating profit or loss of the miscellaneous insurance, that is other type of general insurance products. சரி, அது போக ஃபயரா, மெரைனா, மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸான்னு கண்டுபிடிக்க முடியாத காமன் இன்கம், ஓகே, அதுதான் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் இங்கே கொண்டு வரணும். இல்லை ஃபயரு, மெரைனு, மிஸ்லேனியஸ்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் ரெவன்யூ அக்கௌண்ட்ஸுக்கே கொண்டு போயிடலாம். தென் அதர் இன்கம்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே இந்த காமன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்துடணும். இது ஒரே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான், மெரைனுக்கு தனியாக, ஃபயருக்கு தனியாக, மிஸ்லேனியஸ் தனியாலாம் கிடையாது. ஒரே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஓகே, இட்ஸ் காமன் டு ஆல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். அப்போ எல்லா ரெவன்யூ அக்கௌண்ட்ஸில் இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஒரே ஒரு ரெவன்யூ அக்கௌண்ட்னா அதை அப்படியே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். தென் அடுத்து எக்ஸ்பென்சஸ், பர்டிகுலராக மெரைனுக்குரிய எக்ஸ்பென்சஸ் மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு போயிடும், ஃபயருக்குரிய எக்ஸ்பென்சஸ் ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு எந்த ப்ராடக்ட்டுக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, மெரைனுக்கா ஃபயருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தென் நீங்கள் அதை எங்கே கொண்டு வந்துருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே 3 இன்கம், ஆப்ரேஷனல் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் லாஸ் இருந்தால் தென் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தென் அதர் இன்கம், 3 இன்கம், தென் ஒரு 2 எக்ஸ்பென்சஸ்ஸு, தென் ப்ரொவிஷன்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ குறையுது. Then for doubtful debts, for others, then other expenses other than those related to insurance business. அங்கே நம்ம சொன்னோம்ல ஃபயர் எக்ஸ்பென்சஸ் அங்கே போயிடும், ஃபயருக்குரிய ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு போயிடும், மெரைனுக்குரிய எக்ஸ்பென்சஸ் மெரைனுக்குரிய கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கே கொண்டு வந்துருங்க. பர்டன்ஸ் ரிட்டன் ஆஃப், அதர்ஸ் டு பி ஸ்பெசிஃபைட், இந்த டெப்ரிசியேஷனு, இது மாதிரி சில காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதெல்லாம் இங்கே கொண்டு வரணும். சரி, இப்போ இதையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏபின்னு பிரிச்சுக்கிறோம். ஏங்கிறது இன்கம், பிங்கிறது எக்ஸ்பென்சஸ்ஸு. இஃப் ஏ எக்ஸீட்ஸ் பி தென் தட் இஸ் அ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இஃப் பி எக்ஸீட்ஸ் ஏ தென் லாஸ் பிஃபோர் டேக்ஸ். தென் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸஸ்ஸு, அதர் அப்ரோப்ரியேஷன்ஸ், இன்டரிம் டிவிடெண்டு, ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட்டு, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ், இது மாதிரி சில அப்ரோப்ரியேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், பேலன்ஸை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்குமே ஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வி டிஸ்கஸ் தட் ஃபார்ம் பிஎஸ். இந்த முதல் பி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். இஃப் இது வந்து ஏபிஎஸ் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க, அது வந்து தட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸுக்கு. ஏ எல்லாம் லைஃப் இன்சூரன்ஸுக்கு, பி எல்லாம் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு. இப்போ இந்த பிஎஸ் உங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். சாரி, இது இப்போ என்ன ஆயிருக்கு, ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 5 to 15 வரைக்கும் இருக்கும், 11 ஷெட்யூல் இருக்கும். ஓகே, ஷெட்யூல் நம்பர் 5 நீங்கள் எப்படி நம்ம
கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் செட்டில் போட்டிருப்போம். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நோட் நம்பர் இருக்கும், நோட் நம்பர் 1 2 3 4 5 இருக்கும். பேங்க்ஸுக்கு நம்ம செட்டில் யூஸ் பண்ணோம். இங்கே அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம செட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15 சொல்லி என்ன இருக்குது, இப்போ 11 செட்டில்ஸ் இருக்குது. செட்டில் 5ங்கிறது ஷேர் கேபிட்டல், செட்டில் 6ங்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸ், செட்டில் 7ங்கிறது ஃபேர் வேல்யூ சேஞ்ச் அக்கௌண்ட் ஆஃப் பாரோயிங்ஸு. 7ங்கிறது பாரோயிங்ஸு. ஓகே, இது 3 வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸ், பாரோயிங்ஸ், இது 3 சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் கிடையாது. சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு 3 ஷெடியூலு 5 6 7. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு 5 ஷெடியூலு 8 9 10 11 12. ஓகே, சரி. இப்போ அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷெடியூல் 8, லோன்ஸ் ஷெடியூல் 9, ஃபிக்ஸட் அசட்ஸ் ஷெடியூல் நம்பர் 10 and current assets schedule number 11 and 12. Schedule number 11 and 12. 11 is for cash and bank balances and 12 is for advances and other assets. Okay, the application of funds ரெண்டா பிரிச்சுட்டாங்க. current liability மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்ளிகேஷனாவே என்னதான் பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ். ஓகே, இந்த அசட்ஸில் ஃபிக்ஸட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், இது ரெண்டும் ஏ கேட்டகரி. கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது பி கேட்டகரி. அது ப்ரொவிஷன்ஸ் அண்ட் சரி. ஓகே, சரி. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஏ. நீங்கள் ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஏ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது செட்டில் நம்பர் 13, ப்ரொவிஷன்ஸுங்கிறது செட்டில் நம்பர் 14. ஓகே, இப்போ இது வந்து சப் டோட்டல். தென் ஏலேருந்து பிஏ கழிச்சிங்க அப்படின்னா நெட் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸை கழிச்சது போக, தட் இஸ் கரண்ட் லைபிலிட்டிஸு, ப்ரொவிஷன்ஸை கழிச்சது போக பேலன்ஸாக இருக்கக்கூடியது நெட் கரண்ட் அசட்ஸு. ஓகே, சிங்கிறது ஏயிலேருந்து பிஏ நீங்கள் என்ன பண்ணால் கழிச்சா பேலன்ஸாக இருக்கக்கூடியது நெட் கரண்ட் அசட்ஸ். இதில் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு அதுதான் ஃபிக்டிஷியஸ் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது. ஓகே, இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் என்ன ஆகும், நமக்கு டேலி ஆயிரும். தென் இது போக நமக்கு கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கேயே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கொடுத்துருக்குறோம். பார்ட்லி பெய்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிளைம்ஸ் அதர் தேன் ஏஜென்ட்ஸ் பாலிசிஸு, அண்டர் ரைட்டிங் கமிஷன்ஸு, guarantees given by or on behalf of the company, then statutory demands, reinsurance obligations, others. இதெல்லாம் contingent liability. இது இந்த அப்பார்ட் ஃப்ரம் டோட்டல் பண்ணாமல் கீழே நம்ம ஜெனரலாக என்ன பண்ணுவோம், கண்டிஜென்சிஸ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, திஸ் இஸ் வாட் த ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தென் ஒரு 3 இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். This is what the first illustration, that is a example. இந்த illustration நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, if you carefully read these illustrations, you can know there are various informations are given relating to premiums, claims, then other operating expenses, then commission. Okay, and some incomes. There is a profit on sale of investments, other incomes. Okay, then operating expenses relating to the insurance business. இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. For your easy understanding, I zoom this problem for your easy reading.
just read that problem. Okay, in the first column, okay, this is not account, this is a statement. Okay, these accounts are given in two column. ஃபஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் 1/4/2005. 1/4/2005ங்கிறது ஓப்பனிங் டேட். இந்த ஓப்பனிங் டேட்டில் எவ்வளோ அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இருக்குன்னு பாருங்கள். திட் இஸ் 80,000. 80,000. க்ளோசிங் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு நமக்கு கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆர் ஹியர் யூ ஹாவ் டு calculate, that is 50%. ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னா 50%, மெரைன் இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னா 60%. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இயரில் எவ்வளவு ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதில் 50% என்ன பண்ணிக்கணும், கால்குலேட் பண்ணிக்கணும். அதுதான் க்ளோசிங்காக இருக்கணும். ஓப்பனிங் unexpected risk is given in the problem and here you have to calculate the closing unexpected risk. நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். that is 50% of the premium received during the year. இந்த வருஷம் எவ்வளவு நீங்கள் ப்ரீமியம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். சரி, அடுத்து பாருங்கள் எஸ்டிமேட்டட் liability in respect of the outstanding claims. அவுட்ஸ்டாண்டிங் கிளைம்ஸுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரிகார்டிங் கிளைம்ஸ் பெய்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம், ரீஇன்சூரன்ஸ் ரெக்கவரிஸ், ப்ரீமியம், கமிஷன், 3 கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ரெண்டாவது காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்ஸு, லீகல் எக்ஸ்பென்சஸ்ஸு. லீகல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரிகார்டிங் கிளைம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அடிஷ்னல் ரிசர்வ். ஓகே, அடிஷ்னல் ரிசர்வ் இங்கே பாருங்கள் ஒரு 60,000 rupees என்ன பண்ணியிருக்கிறாங்க, க்ளோசிங் டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு அடிஷ்னலாகவும் ரிஸ்க் என்ன பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஈஃப் கணக்கில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் ரிசர்வ். இப்போ இங்கே அடிஷ்னல் ரிசர்வ் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் தட் இட்ஸ் ஓப்பனிங்லேயே அது இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பனிங்லேயே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், அந்த அடிஷ்னல் ரிசர்வ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஓப்பனிங்கில் இருந்தால் தான் அது க்ளோசிங்கில் இருக்கும். ஓகே, அப்போ ஓப்பனிங்லேயே 60,000 ரூபாய் இருக்குது. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலை, இன்னும் புதுசு அடிஷ்னல் ரிசர்வ் இதோட நம்ம என்ன பண்ணலை, சேர்த்துக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்ளம். அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அடிஷ்னல் ரிசர்வ் 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ரிசர்வ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 10% சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ரம் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஆர் ஆஸ்க்டு டு ப்ரிப்பேர் த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ். ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஃபார்மு, ரெவன்யூ அக்கௌண்ட்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, அப்போ ஃபார்ம் BRA ஏற்கனவே ஃபார்மேட் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ரெவன்யூ அக்கௌண்ட்னு உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரணும். ஷெட்யூல் 1 to 4, ஷெட்யூல் 1 ப்ரீமியம், ஷெட்யூல் 2 கிளைம்ஸு, ஷெட்யூல் 3 தட் இஸ் கமிஷன், ஷெட்யூல் 4 அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சரி, இப்போ இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்யூல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறது. அது நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, சரி, ப்ரீமியம் இப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. நீங்கள் பாருங்கள், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஷெட்யூல் நம்பர் 1 ஓகே, ப்ரீமியம் யாண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் நெட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா ப்ரீ இன்சூரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளது தான் நெட்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் நம்ம ஏற்கனவே கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் ரிசீவ்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,90,000 ரூபாய் இருக்குது. ஓகே, ப்ரீமியம் ரிசீவ்டு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க 1,90,000 ரூபாய். இப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம்.
அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் முதல்ல. இந்த ப்ரீமியம் ரிசீவ்ட் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ப்ரீமியம் பெய்ட் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட் இருந்தால் லெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் சொல்லி ஒரு 14,500 rupees இருக்குது. அது வந்து ப்ரீமியம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் லெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ப்ரீமியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ 1,90,000 இருந்து ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டிடக்ட் த ப்ரீமியம் ஆன் ரீஇன்சூரன்ஸ் சீடட். ஓகே, அப்போ லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,75,500 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகுது வருது. இதுதான் நெட் ப்ரீமியம். தென் இதில் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் த ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க். சரி, இங்கே வாங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் 2 ரிசர்வ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு, இன்னொன்று அடிஷனல் ரிசர்வ் ஆன் க்ளோசிங் டேட் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் அடிஷனல் ரிசர்வ் க்ளோசிங்கில் இருந்தால் அது ஓப்பனிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ இங்கே ஓப்பனிங் டேட்டில் அன்எக்ஸ்பெக்டட் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷனல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60,000 ரூபா இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த வருஷம் நம்ம எவ்வளோ ரிசர்வ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% ப்ரீமியத்தை நீங்கள் ரிசர்வாக க்ரியேட் பண்ணணும். இப்போ ப்ரீமியம் நெட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 1,75,500 ரூபாய் இருக்குது. இந்த 1,00,000 ரீஇன்சூரன்ஸுக்குரிய ப்ரீமியத்தில் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெட் ப்ரீமியம் அதில் 1,75,500 ரூபாயில் நீங்கள் 50% என்ன பண்ணணும், ரிசர்வ் க்ரியேட் பண்ணணும். இந்த 50% ரிசர்வ் எவ்வளவு அப்படின்னா 87,750 ரூபா. இந்த 87,750 ரூபா தான் க்ளோசிங் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க். சரி, இப்போ இதில் அடிஷனல் ரிசர்வ் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடிஷனல் ரிசர்வ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், க்ளோசிங்கில் 60,000 ரூபா கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் அது இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஓப்பனிங்கில் 60,000 ரூபா, இப்போ 10% அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், ஒரு 10% என்ன பண்ணிக்கோங்க, அடிஷனல் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 ரூபா ஏற்கனவே இருக்குது, இப்போ 10% கூட்டணும். 10% நீங்கள் எதில் தான் கால்குலேட் பண்ணணும், 1,75,500 தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ அதில் 10% நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 17,550 ரூபா. ஏற்கனவே நமக்கு 60,000 ரூபா இருக்குது. அப்போ டோட்டல் 77,550 ரூபா. க்ளோசிங் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் ஒரு 87,750 ரூபா. தென் additional reserve 77,550. Then totally here we need the closing reserve of 1,65,300. 1,65,300. Then இப்போ இதில் ஓப்பனிங்கை நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் ஒரு 80,000. ஓப்பனிங்கில் நம்ம அடிஷனல் ரிசர்வ் எவ்வளவு, ஒரு 60,000. தென் டோட்டலி ஹியர் வி ஹாவ் ஓப்பனிங் reserve for unexpected risk is equal to 1,40,000. Closing எவ்வளோ இருக்கணும், 1,65,300 இருக்கணும். பட் ஹியர் we have the opening only 1,40,000. அப்போ here we have to create the reserve this year is the difference, that is 25,300. இந்த ரிசர்வ் இந்த வருஷம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதனால் ப்ரீமியத்துலேருந்து அதை லெஸ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், க்ளோசிங் அதிகமாக இருந்தால் ப்ரீமியத்துலேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸை கழிச்சிருங்க. ஓப்பனிங் அதிகமாக இருந்தால் ப்ரீமியத்தோடு என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே நமக்கு வேண்டிய ரிசர்வ் 1,65,500. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடியது 1,40,000. ஓகே, therefore here we additionally create the reserve for unexpected risk. This year is 25,300. That should be deducted from the premium. Okay, therefore here 25,300 is deducted from 1,75,500. Therefore the net premium earned here is 1,50,200. After adjustment of the risk is 1,50,200. This is what are very important. இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, if you calculated the premium and then there is no difficulty to prepare other schedules. Okay, then this is what the premium. Then அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா claim. This is very simple.
கிளைம் பெய்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க 70,000 ரூபா. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், லீகல் எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் சம்மந்தமானது, அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் கிளைம். ஓகே, க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஓப்பனிங் இருந்தால் லெஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட் இந்த கிளைம் இன்கர்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் எவ்வளவு அப்படின்னா 15,000 ரூபா. ஆட் பண்ணிங்கன்னா 87,500. ஓகே, தென் அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங் எவ்வளவு 10,000 ரூபா. ரீஇன்சூரன்ஸு ரெக்கவரிஸ் இருக்குது. ரீஇன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு என்ன வந்திருக்கு, கிளைம்ஸ் வந்திருக்கு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளைம்ஸ் இன்கர்ட்லேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதையும் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11,500. அண்ட் தென் கிளைம்ஸ் இந்த வருஷத்துக்குரிய கிளைம்ஸ் எவ்வளவு அப்படின்னா 76,000. ஓகே, திஸ் இஸ் வாட் த கிளைம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷனு. ஓகே, டைரக்ட் பிஸ்னஸ் கமிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25,000. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன்ட் இன் schedule number. This is what schedule number 2 is already discussed. This is what the claims. You just see that. Okay, then schedule number 3. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆன் டைரக்ட் பிஸ்னஸ், தென் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், ரீஇன்சூரன்ஸ் சீடட். ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடுங்கிறது அதிலிருந்து வரக்கூடிய கமிஷன் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது. அதனால் நம்ம டைரக்ட் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பே பண்ண வேண்டிய கமிஷனோ அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரீஇன்சூரன்ஸ் சீடட் வந்து நமக்கு அவங்க கமிஷன் கொடுப்பாங்க, அதனால் அதை லெஸ் பண்ணிடுங்க. therefore the net commission is 23,000. then operating expenses, other operating expenses. இங்கே miscellaneous management expenses பார்த்தீங்க அப்படின்னா here we have the management expenses 35,000. இங்கே ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது, ஃபயர் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம், இங்கே ஃபயருக்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இதோட மெரைன் சேர்த்துருக்கு, ஆனால் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கொண்டு போய்க்கணும். ஓகே, Schedule 4 நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தென் அகெயின் யூ ஜஸ்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெவன்யூ அக்கௌண்ட்டே என்ன பண்ண முடியும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரெவன்யூ அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இதில் செட்டிலில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி யூ ப்ரிப்பேர்ட் செட்டில் நம்பர் 1 ப்ரீமியம் அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கணக்கிலே இருக்குது பாருங்கள், 1,750 ரூபா, 1,750. தென் அதர் இன்கம்ஸு, ரீஃபண்ட் ஆஃப் டபுள் டாக்ஸேஷனு. ஓகே, இதெல்லாம் கணக்கிலே இருக்குது. ஓகே, இங்கே ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் ஃபயர், அதனால் எல்லா எக்ஸ்பென்சஸையும் இங்கேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, தென் ஷெட்யூல்ஸில் எவ்வளோ வேல்யூ வருதோ அதை இங்கே நீங்கள் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் the revenue account. Here the total income is 1,60,550. then total expenses is 1,54,000. therefore here A minus B is 6,550. this is operating profit because there is the income is greater than the expenses. அதனால் என்ன ஆகுது, நமக்கு இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. திஸ் இஸ் வாட் the result for this question. இங்கே ரெவன்யூ அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெவன்யூ அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். தட்ஸ் ஆல். சரி, இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம போவோமா. இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ திஸ் எக்ஸாம்பிள், ஓகே, இங்கே வந்து 3 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட், மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் சாரி 2 ஃபயருக்கு மெரைனுக்கு கணக்கு நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ முதல் எக்ஸாம்பிளில் ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும், இதில் என்ன பண்ணிக்கணும், ரெவன்யூ அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்.
இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் விசிபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன். அதர்வைஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ரெட்டி மூர்த்தி இல்லை என்ன இருக்குது அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 23. ஓகே, illustration 23 தான் இந்த எக்ஸாம்பிள். இஃப் யூ ஹேவ் the corporate accounting book by Reddy Murthy, okay, you can use that book for your easy understanding. Okay, சரி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ப்ராடக்ட் இருந்ததுன்னா 3 ப்ராடக்ட் இருந்தால் 3க்கும் தனித்தனியாக ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதனால் இதில் ஃபயருக்கு மெரைனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தென் ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறோம், முதல்ல ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நம்ம நேரடியாக என்ன பண்ணிடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 2 ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட், மரைன் ரெவன்யூ அக்கௌண்ட். சரி, இப்போ இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபயருக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, மெரைனுக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் லாஸு. இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபயர்லேருந்து நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 240 வந்திருக்கு, மெரைன்லேருந்து லாஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 240லேருந்து 40 லெஸ் பண்ணிவிட்டு 200 தான் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் வாட் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, தென் பாயிண்ட் நம்பர் 2 வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதுவுமே இங்கே கணக்கில் நமக்கு தனியாக இருக்குது. மெரைனா ஃபயரான்னு கண்டுபிடிக்க முடியாமல் 2 இன்கம் இருக்குது. அதை நேரடியாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இஃப் யூ ரீட் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட்ஸு இது வந்து ஃபயருக்கா மெரைனுக்கான்னு சொல்லலாம். அதனால் நேரடியாக ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. திட் இஸ் 28 and 120. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 120 இருக்குது. இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரெண்ட்ஸ் ஒரு 28 இருக்குது. தென் அதர் இன்கம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு, இதெல்லாம் ஃபயர் மெரைன் பிஸ்னஸ் சம்மந்தமானது கிடையாது, காமன் எக்ஸ்பென்சஸ், அதனால் இங்கே கொண்டு வந்துருக்கோம். பேர்டட்ஸு, ரெக்கவர்டு, தென் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஏ இஸ் 362. கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4-5 இங்கே இருக்குது. தென் ப்ரொவிஷன்ஸு, ஓகே, டைரக்டர் ஃபீஸு, ஆடிட்டர் ஃபீஸு, தென் டெப்ரிஷியேஷன், அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஓகே, டெப்ரிஷியேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 82 சம்திங். தட் ஃபோர் டோட்டல் வந்து 82.4 வருது நமக்கு இங்கே. இப்போ ஏயிலிருந்து நீங்கள் பிஏ கழிச்சிங்க அப்படின்னா ஓகே, ஹியர் ஏ இஸ் 362.6,000. ஓகே, and total B is 82.4. okay, Bங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஏங்கிறது இன்கம். இப்போ இன்கம் தான் நமக்கு இங்கே என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 280.2 வருது. இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, இப்போ த்ரூ திஸ் செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்
here we have to discuss how to prepare the profit and loss account. Okay, then go to the third illustration. இது வந்து நம்ம revenue account, profit and loss account and balance sheet. Already we discussed how to prepare the revenue account and how to prepare the profit and loss account by with the help of the two illustrations. Okay, now we are going to third illustrations, and that illustrations we are going to discuss regarding how to prepare the balance sheet. Okay, third illustration க்கு போலாமா? இது வந்து illustration 2 ஓட schedules. This is what the third illustration. Okay, நீங்கள் Reddy Murthy book, if you have a corporate accounting book by Reddy Murthy, then you can refer this illustration. That is illustration number 25. It's clear in the slide itself. Okay, then if you read this that is illustrations, you can understand what are all the details given. Okay, இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேரியஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏஜென்ட் பேலன்ஸு, இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸு, ஸ்டாக்கு, டெட்டாஸு, டொனேஷன்ஸு, ஓகே, தென் ஷேர் கேபிட்டலு, balance of marine fund, there is unexpected risk regarding marine, unclaimed dividend, profit and loss account, credit balance, sundry debtors, due to reinsurance, premium less reinsurance 12,40,000 கணக்கிலே கொடுத்துட்டாங்க, reinsurance less பண்ணி கொடுத்துருக்காங்க, interest and dividends, transfer fees and received. ஓகே, சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெரைன் சம்மந்தமானது மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ரெவன்யூ அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மெரைன் ரெவன்யூ அக்கௌண்ட். ஓகே, செட்டில் 1 to 4 நமக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. தென் இது வந்து ஆஸ் பர் நாம்ஸ் தான். நம்ம ஏற்கனவே முதல் இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அதில் உள்ள மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இஃப் யூ கோ வித் ப்ரீமியத்தை மட்டும் இதில் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். This is what the profit and loss account we discuss later. Okay, and balance sheet. Then this is what the schedule number 1, the premium earned. Okay, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லெஸ் ரீஇன்சூரன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், கணக்கில் வந்து 12,40,000 ரூபா, 12,40,000 ருபீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள். வேறு எந்த டீட்டெயில்ஸ் இல்லை, நம்ம அதுவே ரீஇன்சூரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, தெளிவாக கொடுத்துட்டாங்க. ப்ரீமியம்லெஸ் ரீஇன்சூரன்ஸ், திஸ் இஸ் ஆர் நெட் ப்ரீமியம் ரிசீவ்டு, நெட் ப்ரீமியம் ரிசீவ்டு. ஃப்ரம் திஸ் ப்ரீமியம் வி ஹாவ் டு அட்ஜஸ்ட், தட் இஸ் த ரிஸ்க் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா this is what regarding to marine. Okay, marine பொறுத்த வரைக்கும் I already said that that is 60% வந்து நான் வந்து மெரைனுக்கு கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரிஜினல் இட் வாஸ் 60%, now it is 100%. ஓகே, இப்போ மெரைனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 100% என்ன பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு க்ரியேட் பண்ணணும். ஓகே, பக்லரிக்கு வந்து 50% அண்ட் அதர் திங்ஸ். தென் அது போக அடிஷ்னல் ரிசர்வ் வந்து 20% க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ க்ளோசிங் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 100% க்ரியேட் பண்ணணும். 12,40,000 ரூபான்னா 12,40,000 ரூபாயும் இதில் என்ன இருக்கணும், அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு கொண்டு போயிடணும். அப்போ இங்கே பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு 12,40,000 கொண்டு போயாச்சு. தென் போக ஓகே, அடிஷ்னல் ரிசர்வ் வந்து எவ்வளோ க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, there is
இந்த கணக்கில் அடிஷனல் ரிசர்வ் இல்லை, டெப்ரிசியேஷன் தான் 20% இருக்குது, அடிஷனல் ரிசர்வ் இல்லை. அதனால் க்ளோசிங் ரிசர்வ் எவ்வளோ இருக்கணும்? 12,40,000 இருக்கணும். ஆனால் ஓப்பனிங் ரிசர்வ் நமக்கு எவ்வளவு தான் இருக்குது? இங்கே ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்குலேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க 7,60,000. பேலன்ஸ் ஆஃப் மெரைன் ஃபண்ட் 142,500 கணக்கிலே இருக்குது. 7,60,000 இருக்குது. இப்போ பேலன்ஸு அடிஷனல் நம்ம 4,80,000 இந்த வருஷம் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஓப்பனிங் கம்மியாக இருக்குது, க்ளோசிங் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த வருஷம் க்ரியேட் பண்ணது 4,80,000. க்ளோசிங் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீமியத்துலேருந்து லெஸ் பண்ணணும். தட் இஸ் வாட் 4,80,000 நீங்கள் 12,40,000 நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 7,60,000 தான் டோட்டல் ப்ரீமியம் ஏர்ன்டு. ஓகே, தென் அது மாதிரி நீங்கள் கிளைம்ஸ் இதிலே சொல்லியிருக்கிறோம். இந்த டோட்டல் கிளைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,60,000 கிளைமு. அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் மட்டும்தான் இருக்குது, ஓப்பனிங் வந்து நமக்கு இல்லை. அதனால் க்ளோசிங்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? 12 லட்ச ரூபா நமக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போ கிளைம்ஸ் வந்து எவ்வளவு? 12 லட்ச ரூபா நமக்கு இந்த வருஷம் கிளைமு. செட்டில் நம்பர் 2. தென் லைக் தட் செட்டில் நம்பர் 3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் வி ஹாவ் 62,400. செட்டில் நம்பர் 4 2,32,300. இது எல்லாம் நீங்கள் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்ஸுக்கு தேவையானது. அடுத்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃபிக்ஸட் அசட்ஸு, இது எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வாட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் நம்பர் 3 இங்கே 8 இங்கே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் கேபிட்டல் 5. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நமக்கு கொடுக்கல, பாரோயிங்ஸ் நமக்கு வந்து இல்லை, அதனால் அதை வந்து நில்லு நம்ம எடுத்துக்கிறோம். செட்டில் நம்பர் 8 இதில் இருக்குது. You just go through this material, or you can take the book Corporate Accounting by Reddy Murthy and refer this. Then other schedules, fixed assets, cash and bank balances, advances and other assets, current liabilities. And there is provisions, miscellaneous expenses. That's what settle number 15. Okay, இப்போ எல்லா செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா then you can go with revenue accounts and balance sheets, profit and loss account and balance sheets. This is what on the revenue accounts. Already we prepared the schedules. Okay, from the figures of the schedules. Okay, here we prepared the revenue accounts of the marine. இங்கே ஒரே ஒரு business தான் இருக்குது. In this problem, that company have only one business, that is a marine insurance business. Therefore, one revenue account is prepared. Okay, premium and okay, then profit and sale of investment கிடையாது, other income இல்லை. Then interest, dividends and rents இருக்குது, அதனால் அதை நம்ம இங்கேயே எடுத்துக்கிட்டோம். Then total income 10 lakhs and total expenses here is around 14,94,700. Therefore இங்கே பார்த்தீங்கன்னா net loss இருக்குது, operating loss, not net loss, operating loss 4,94,700. This is what the operating loss. Okay, next we go for preparations of the profit and loss account. Okay, there is no செட்டில்லாம் கிடையாது. இங்கே அப்படியே நீங்கள் ஒரே ஒரு பிஸ்னஸ் தான், ஆப்ரேட்டிங் லாஸ் இருக்குது, அதர் இன்கம் சேர்த்தும் கிடையாது. தட் இஸ் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. அதர் இன்கம் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இருக்குது, ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ், அது மெரைன் பிஸ்னஸ் கிடையாது, அதனால் இங்கே எடுத்துருக்குறோம். Therefore the total income is just 100, 4,94,100. that is a total loss, ஆப்ரேட்டிங் லாஸ் வந்திருக்கு, அதனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? லாஸ் இருக்குது. தென் அதர் எக்ஸ்பென்சஸ் இங்கே நமக்கு இருக்குது. ஓகே, மெரைன் பிஸ்னஸில் போட முடியாத எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டெப்ரிசியேஷன் இருக்குது, டொனேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 5,04,100 வருது. Therefore ஆப்ரேட்டிங் லாஸ் வந்ததுனால இங்கே நெட் லாஸ் நமக்கு இருக்குது. ஓகே, 5,04,100. ஆல்ரெடி ஹியர் வி ஹாவ் that is a credit balance of profit and loss account. நீங்கள் கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், அதில் ஒரு 2,40,000 நமக்கு இருக்குது. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நெட் லாஸ் கேரி ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட் இஸ் 2,64,100. ஓகே, தென்
how to prepare that is a balance sheet. This is what the balance sheet prefer for this illustration. Okay, நம்ம ஏற்கனவே செட்டில் வந்து 11 செட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஹியர் யூ டேக் the values of settle calculated, the values that's calculated in settles, you just take from that settle and put here in the appropriate places. That's all. Okay, share capital, reserves and surplus கிடையாது, then borrowings இங்கே கிடையாது, 6-7 கிடையாது, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Okay, therefore the total sources of fund is 15 lakhs. Application of funds நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா here just there is a 14,55,000. then miscellaneous expenses, that is a loss. Okay, loss எவ்வளவு அப்படின்னா 2,64,800. இப்போ உள்ள லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5,04,100 கரண்ட் இயர் நெட் லாஸு. ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் இருந்திருக்கு, அந்த பேலன்ஸ் 2,40,000 அட்ஜஸ்ட் பண்ணது போக 2,64,800. தென் அதை நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸோட நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா the total application of fund is 15 lakh, sources of fund 15 lakhs. Okay, likewise here you have to prepare, that is a balance sheets. Okay, here you have to prepare the accounts for the general insurance business. Okay, very easy manner. The only one thing is here you have to remember that is the format suggested by the IRDA. ஓகே, ஐஆர்டிஏ கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நத்திங் இஸ் டிஃபிகல்ட் எக்ஸப்ட் ஒன் செட்டில், தட் இஸ் செட்டில் நம்பர் 1. ஓகே, அதுவுமே நீங்கள் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ்லேருந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். ஓகே, okay, here I especially thank for the 3 important softwares. One is Slide Carnival for the PowerPoint templates. This video is prepared by 2 stages. First one is preparations of the PowerPoint presentations by the help of Slide Carnival. And next with the PowerPoint presentations, okay, I added my video and audio with the help of the mobile app X Recorder. Okay, X Recorder. Okay, and I make this video available to you with the help of the YouTube. Therefore I thank all these 3 people. There is a Slide Carnival, X Recorder and YouTube for their extended software supports. Okay, thanks to all for your patient listening. Okay, and I hope this is very useful to you. Okay, for the preparations of the final accounts to the general insurance companies. Okay, I know this presentation have so many limitations. However, I hope this lecture makes you to understand the concepts of the preparations of final accounts of the general insurance companies by yourself. For that purpose only the video content is prepared. Without the support of the teachers you can learn so many things. Okay, and that angle I prepared this video lecture. Okay, thanks for your viewing and listening. Okay, if you have any questions you can find me at that is the email ID shown in this slide, that is professorselvakumar@gmail.com. Feel free to contact me through this email ID.
Okay, once again I thank all of you. Okay, thank you for your patient listening.